ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் மஸ்கட்லேருந்து சலால் போக போகிறோம். பார்க்குறீங்கல்ல, நாங்கள் பேட்சாக ஒரு 15 மெம்பர்ஸாக போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து பஸ்ஸு. இதில் தான் நாங்கள் இப்போ போக போகிறது. மஸ்கட் டு சலால் வந்து 12 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணோம். ஆனால் நாங்கள் நைட் ட்ராவல் எடுத்திருக்கோம். பஸ்ஸு வந்து 7:30க்கு கிளம்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 7:30க்கு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா காலையில் 7:30க்கெல்லாம் நாங்கள் சலால் ரீச் ஆகிடுவோம். பஸ்ஸில் வந்து எல்லா சீட்டும் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ட்ராவலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நிஸ்வாக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து நிஸ்வா கிராண்ட் மால். இது ஆல்மோஸ்ட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ஃபாகு மிஸ்ட்டு எல்லாமே தெரியுது, நீங்களே பாருங்கள். மிஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆப்போசிட்டில் வண்டியும் தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. பாருங்கள், இந்த ஃபாக்னால இன்னும் சரி முன்னாடி இருக்கிற வண்டியும் சரி அவ்வளோவா தெரியல. செம்மையாக இருக்குது. இங்கே மஸ்கட்டில் வந்து ரொம்ப வெயில் அடிக்கும். இங்கே சலாலில் வந்து மிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபாக் எல்லாம் பார்க்க முடியல நம்மளால். இந்த மாதிரி சீசனபிள் டைமில் தான் பார்க்க முடியும். இப்போது ஜூன் எண்ட்லேருந்து ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி மிஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஜூன் எண்ட்லேருந்து ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் தான் இருக்கும். வந்து சலால் வந்து ரீச் ஆக போகிறோம். ஆக்சுவலாக பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் யோசிச்சேன், ஒரு 12 ஹவர்ஸ் இருக்கே நம்ம ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தூங்கிட்டோம்னால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ட்ராவலிங் அப்படின்ட்டு தெரியல. நல்லா தான் இருக்குது ட்ராவலிங் எல்லாம். பஸ் ட்ராவலு பஸ்ஸில் வந்தால் இந்த க்ரீனிஷ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது நம்மளால். சலால் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து சலால் பஸ்